சிந்துவெளி புதருக்கு உரிய விடையை கண்டறிந்து சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகை செய்யும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பண்பாட்டு கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். அவர் இந்திய தொல்லியல் முன்னாள் தலைமை இயக்குனர் ஜான் ஹிப்டம் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், சிந்துவெளி நாகரிகத்தை கடந்த 1924 ஜான் ஷிபர்ட் மார்ஷல் உலகிற்கு அறிவித்தார். இது கடந்த கால குறைந்த புரிதலை மாற்றியது. சிந்துவெளி நாகரிகம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது. மார்ஷலுக்கு சிலை அமைத்தது சிறப்பு மிக்கது. தமிழக அரசுக்கும் பெருமை. ஜான் மார்ஷலுக்கு சிலை அமைக்கும் பெருமை திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்துள்ளது. 1948 ஆண்டிலேயே சிந்துவெளி அடையாளங்களை கண்டுகொண்டு வந்தவர் அண்ணாதுரை. செம்மொழி மாநாட்டில் சிந்துவெளி நாகரிகத்தை அலாடப்படுத்தியவர் கருணாநிதி. திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு. நமக்கான அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும். சிந்துவெளியில் இருந்து காளைகளை திராவிடத்தின் சின்னம். தாமிரபரணி நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று உறுதி செய்துள்ளோம். தமிழக சமூகத்தின் தொன்மைகளை அறிவுலகம் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது. சிந்துவெளி புதருக்கு உரிய விடையை கண்டறிந்து சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகை செய்யும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு வழங்கப்படும். சிந்துவெளி ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் வகையில் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வறிக்கை அமைக்க ₹2 கோடி நிதியுதவி வழங்கப்படும். தமிழ் பண்பாட்டை உலகறிய செய்வதற்காக உழைப்பவர்களில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.